Hi all, this is Vanitha from Retro Academy. இந்த சேனலில் நம்ம சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் அண்ட் அதர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்காக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9 சிபிஎஸ்சி நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் நம்பர் சிஸ்டமில் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷனல் அண்ட் இரேஷனல் அண்ட் அதர் டாபிக்ஸ் வில் பி கவர்ட் ஹியர். ஸோ இந்த ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷனில் வந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து நீங்கள் அதில் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தராக நீங்கள் கண்டென்ட் பார்க்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுன்றதையும் இதில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஸ்டாண்டர்ட் 9ஓட நம்பர் சிஸ்டம் அண்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் நம்பர்ஸ்னால். ஸோ நம்பர்ஸ் வந்து கிளாஸிஃபை இன்டூ 2 types. ஒன் இஸ் அ ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரியல் நம்பர் கிளாஸிஃபை இன்டூ ரேஷனல் அண்ட் இரேஷனல். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம எதை கவர் பண்ண போகிறோம்னா இந்த ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபுல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேஷனல் நம்பர் ரெப்ரசன்ட் ஆஸ் அ கியூ. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேஷனில் இருக்கும்னா P/Q ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸிஃபை இன்டூ 2 types. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். இதில் இன்டீஜர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணால் ஜெட்ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -1, -2, 0, 1, 2, 3 இது எல்லாமே உங்களோட இன்டீஜர்ஸ். அண்ட் ஹோல் நம்பர் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஹோல் நம்பர் ரெப்ரசன்ஸ் டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா W. இதை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹோல் நம்பர்னு அர்த்தம். ஸோ இந்த ஹோல் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3 இந்த மாதிரி தான் வந்து ஹோல் நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா Nன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ரியல் நம்பர்ஸ் கன்வெர்டட் இன்டு ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர் நம்பர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் இதில் வந்து இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டமோட எக்ஸசைஸ் 1.1லாம் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் 0 a rational number, can you write it in the form of P/Q where P and Q are integers and Q not equal to 0. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இன்ட்ரடக்ஷனில்? ஸோ 0 வந்து ரேஷனல் நம்பரா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ 0 வந்து ரேஷனல் நம்பர் தான். எஸ், இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ நமக்கு வந்து ரேஷனல் நம்பர் கீழே தான் இன்டீஜர் இருந்துச்சு, அதனால இது ரேஷனல் நம்பர் ப்ரூவ் பண்ணியாச்சு. கேன் யூ ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம P/Q ஃபார்மில் வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? இப்போ வந்து 6/3, 4/3, 1/2. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு P/Q ஃபார்மேட்டில் இருக்கு. வேர் P அண்ட் Q ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் Pயும் Qவும் என்னவா இருக்குது? இன்டீஜர்ஸில் தான் இருக்குது. ஸோ 0, 1, 2, 3, -1. ஸோ எது வேணாலும் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்டீஜர்ஸில் இருக்குது. அஃப்கோர்ஸ் Q நாட் ஈக்குவல் டு 0. இங்கே எந்த இடத்துலையுமே Q வந்து நாட் ஈக்குவல் டுலாம் இருக்குது, அதனால Q நாட் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரேஷனல் பண்ண இந்த நம்பர்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 6ன்ற நம்பரை வச்சு இது 3 and 4 வந்து ரேஷனல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது என்னென்னா ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 6ஐ வந்து இப்போ நம்ம எப்படி ரேஷனலைஸ் பண்ண போகிறோம் 3யோட அப்படின்னா 3 into 6 plus 1 divided by 6 plus 1. ஸோ இது வந்து 3 into 7/7 அப்படின்னு இருக்கும். ஸோ ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்ஸ் வித் நியூமரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 3 7s are 21/7. ஸோ அகெயின் we have to rationalize 4. ஸோ 4 வந்து அதே மாதிரி ரேஷனலைஸ் பண்ணணும்னா 6 plus 1 and 6 plus 1. ஸோ இங்கே என்ன நம்பர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரோட ஆட் 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு நம்பர் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா 4ல் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ 4 into 7/7 which is equal to 4 7s are 28 divided by 7. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து 6 டேர்ம்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. therefore 21/7, 22/7, 23/7, 24/7, 25/7 and 26/7. 1 2 3 4 5 6. ஸோ உங்களுக்கு 6 ரேஷனல் நம்பர்ஸ் கிடச்சிருச்சு.
Therefore, you find the rational numbers here. Third sum, find 5 rational numbers between 3 by 5 and 4 by 5. So, last time நம்ம பார்த்த method மாதிரி தான் இது. So, 3 by 5 into 10 by 10. So, இதில் நீங்கள் 10 போட்டு rationalize பண்ணலாம். So, ஈஸியாக இருக்குன்றதுக்காக 10 by 10 போட்டு காமிக்கிறேன். So, 3 into 10 is a 30 and 5 into 10 is a 50. Again, 4 by 5 into 10 by 10, which is equal to 4 into 10, 40 and 5 into 10, 50. Therefore, rational numbers are 31 by 50, 32 by 50 and 33 by 50, 34 by 50, 35 by 50. Here you have 5 rational numbers, 1, 2, 3, 4, 5. So 5 rational numbers, we have to found it. That's it. Fourth sum, true or false. Every natural number is a whole number. True. ஏன் அப்படின்ற ரீசன் கேட்டிங்க அப்படின்னா whole number வந்து collection of all the whole number is called as a natural number. அந்த ரீசனுக்காக இது வந்து true. And the second question is every integer is a whole number. So integer வந்து starts from நம்ம என்ன பார்த்த introductionல -2 0 1 2 3. whole number வந்து 0 1 2 3. So இது வந்து false. And third, every rational number is a whole number. So இதில் வந்து rational numbers எல்லாமே whole numberஆ கேட்குறாங்க, இதுவும் false. reason என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸில் என்ன வரும் 1/2 வரும். ஸோ ஹோல் நம்பர்ஸில் நமக்கு 1/2 வராது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அதனால இதுவும் ஃபால்ஸ். இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ரேஷனலைஸ் த நம்பர் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே இது உங்களோட 1 மார்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் சாப்டர் வைஸ் ஈஸி சம் சால்விங் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம்.